நம்முடைய தாய் தந்தையாய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். இன்னுயிர் இருந்து மண்ணுயிரான எங்களை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, அருமையான புதிய வாரத்திலும் மீண்டுமாய் உண்மை தொழுது கொள்ளவும் உடைய பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர்களை திரும்பி செய்திருக்கிறேன். உடைய அன்பினால் எங்களை அரவணைத்து, உடைய இரக்கத்தினால் எங்களை மன்னித்து எங்களை அரவணைத்துக் கொள்கிற தயவுக்காக நன்றி செய்யப்படுவோம். பாவத்திலே மீண்டும் மீண்டும் விழுந்து போகின்ற எங்களை கற்றுள்ளதிலே நாங்கள் விழுந்து போன நிலையிலிருந்து மீண்டுமாக எங்களை தூக்கி எடுத்து உடைய திருப்பணியாளர்களாக எங்களை திருநிலைப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தையை நாங்கள் விலகிக் கொண்டே இருக்கிற ஆற்றல் எடுத்துள்ளோம். தூய ஆவியானவருடைய துணை தந்து எங்களை வழிநடத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளில் பின்வரும் முதலாம் ஞாயிறு சொல்லப்படுகின்ற இந்த நாளுமே படித்து செய்யும்படியாக குறிப்பிடப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய திருமுகம் எழுதிய நற்செய்தி நூல் 21 பிரிவு 15 தொடங்கி 19 வரை நன்றினை பகுதியை படித்த அனைவரும் வேண்டும் என்று கவனமாய் கேட்போம். அவர்கள் உணவு அருந்தியில் இயேசு சீமோன் பேதுரு, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உண்மையால் அன்பு உண்டு என உனக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோன், நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் உனக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதார். பேதுரு உயர்த்து அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்த போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். எவ்வாறு இழந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். அனைவரும் வருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன்.
கிறிஸ்தவ உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ளுங்கள் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த நாளின் சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள முற்படுகின்ற போது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின் சீடர்களை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூலின்படி 7 பேருக்கு காட்சி கொடுக்கிறார் என்று யோவான் நற்செய்தி நூலிலே பார்க்க முடியும். இந்த பகுதி பெருச்சேர்க்கையாக அலெக்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். மார்க்கு நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்ட செய்தி என்பது நற்செய்தி நூல்களிலேயே காலத்தால் முந்தையது. முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் மார்க்கு நற்செய்தி நூல். அதன் பிறகுதான் மத்தேயு, லூக்கா நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டன. யோவான் நற்செய்தி நூல் மிகவும் காலத்தால் பிந்தைய ஒரு நற்செய்தி நூல். கிபி 1ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டத்திலே எழுதப்பட்டதுதான் யோவான் நற்செய்தி நூல். மற்ற நற்செய்தி நூல்களிலே நிகழ்ச்சிகளாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே இயேசுவினுடைய வார்த்தைகள் தான் மிகவும் அழுத்தமாக இருக்கும். யோவான் நற்செய்தி நூல் என்பது ஒரு உரையாடல்களின் தொகுப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் மற்ற நற்செய்தி நூல்களிலே ஆண்டவர் இயேசு கற்பிப்பார், மற்றவர்கள் அதை கேட்கும் விதமாக இருக்கும். ஒரு சில இடங்களிலே ரொம்ப ரேர் பேசேஜஸ் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு சில கேள்விகளை கேட்பதாக இருக்கும். மற்றபடி பெரிய உரையாடல்கள் எல்லாம் முதல் 3 நற்செய்தி நூல்ல இருந்தது. உரையாடல்னா ஆங்கிலத்தில் என்ன? உரையாடல் ஆங்கிலத்தில் கான்வர்சேஷன். அது பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்துற வார்த்தை. அது தொடர்பு, அது ஒட்டுமொத்தமான செய்தி. டயலாக். டயலாக்னா என்ன தெரியுமா? டயலாக் அப்படின்னா இருவழி செய்தி பரிமாற்றம். 2 நபர்களாக இருக்கலாம், அது 2 தரப்பாக இருக்கலாம். ஆனால் இருவழி செய்தி. அதாவது நான் ஒண்ணு கேட்பேன், நீ ஒண்ணு பதில் சொல்லணும். நீங்க ஒண்ணு கேட்பீங்க, நான் ஒண்ணு அதற்கு பதில் சொல்லணும். இந்த இன்டர்வாகேஷன், கேள்வி கேட்டு பதில் சொல்லுவதன் வழியாக நடைபெறுவதுதான் உரையாடல். இந்த பகுதி ஒரு உரையாடல் பகுதி. ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூல் பொதுவாக நிறைய உரையாடல்களை உள்ளடக்கியது. அதிலே குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதன்மையான சீடர் என்று சொல்லப்படுகின்ற பேதுருவோடு உரையாடுகின்ற ஒரு நிகழ்வு. இதற்கு முன்னால ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. முதல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக எந்த இடத்திலே முதலாவது தம்முடைய சீடர்களை தெரிவு செய்து அழைத்துக் கொண்டாரோ அந்த இடத்திற்கு இப்பொழுது ஆண்டவர் வந்திருக்கிறார். வந்திருக்கின்ற இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாக தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த வீரர் சீடர்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அவருக்கு அடையாளம் தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்திலே குருடர்களாக பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே உடம்புதான். ஆனா என்ன இல்லை, அவர்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்வதற்கான அந்த விசுவாச கண்கள், பற்றுறுதி கண்கள் இருக்குல்ல, அது அவளுக்கு இல்லை. இயேசு அங்கேதான் இருக்கிறார். முதல்ல எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்த்து படகை தள்ளுங்கள் என்று சொன்னாங்க, அங்கே போல படகை தள்ள சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் மீன் பிடித்து விட்டு
போதுமான மீன் கிடைக்காமல் அப்பொழுது வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் வலையை போட சொல்கிறார். 153 பெரிய மீன்கள் கிடைக்கின்றன. அதிலே ஒரு சிலவற்றை எடுத்து வந்து தண்ணீர் குளிர்காய் விதமாக நெருப்பு மூட்டி அதிலேயே வந்து மீனை விடுகிறார். இப்பொழுது மீன் பகிரப்படுகிறது. பகிரப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு? பழக்க தோஷம் சொல்லுவோம்ல, அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சரிங்களா? நமக்குலாம் சில பழக்க தோஷம் இருக்கும். பழக்க தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க. பழக்க வழக்கம்னு இல்லையா, அந்த வார்த்தை தான் கிராமத்துல என்ன சொல்றான், பழக்க தோஷம் சொல்றோம். சரியா? பழக்க வழக்கம் அப்படின்னா காலையில் எழுந்ததும் பல் துலக்க வேண்டும் என்பது பழக்க வழக்கம். இட் இஸ் எ கல்ச்சர். தினமும் குளிக்க வேண்டும் என்பது ஒரு கல்ச்சர். சரியா? சாப்பிடும் போது என்ன பண்ணணும்? சாப்பிடும் போது என்ன பண்ணணும்? அது பழக்க வழக்கம். ஆசிரியர் சொல்லணும். சாப்பிடும் போது என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணாம சாப்பிடக்கூடாது. சரியா? இட் இஸ் எ கிறிஸ்டியன் கல்ச்சர். ஜெபம் செய்தல் என்பது நம்முடைய பண்பாடு. குறிப்பாக உணவு அருந்துவதற்கு முன்பாக என்ன பண்ணணும்? இறைவனுக்கு சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு நன்றி அறிவன் என்கின்ற உணர்வு இருக்குதா இல்லையா? சாப்பிடும் போதாச்சு கடவுளாகி ஆண்டவர் இந்த வேலையிலே உணவு கொடுத்திருக்கிறார் என்று அந்த குறைந்தபட்ச நன்றியோடு வாட்சி இருங்க. அதான் என்ன சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதுக்கடுத்து நான் ரிமெம்பர் மீ அட்லீஸ்ட் when you are eat. சாப்பிடும் போதாவது கடவுளுக்கு நன்றி சொல்லு, கடவுளை நினைச்சுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி சீடர்களுக்கு கற்பித்த அந்த செயலை இப்போது மீண்டும் செய்கிறார். இயேசுவினுடைய பழக்க சொன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். குறிப்பாக சாப்பாடு எழுந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? அதை கையில எடுத்து அதை கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை தோத்திரம் செய்து என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். அப்படி இப்போது அந்த மீனை எடுத்து அதை வழக்கத்தின்படியே என்ன பண்றாரு? அதை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு சீரர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் சொல்லுங்க, அப்பொழுது சீரர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அதை அர்த்தம் கண்ணு தேவன் இது பார்வை அடையாமல் இருந்தது. இப்பொழுது அவர்கள் இயேசுதான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இப்போ அந்த நிகழ்வு உணவு அருந்தினார்கள். இப்போது சீரர்களுக்கு தெரிந்துவிட்டது. எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் அச்சம், ஒரு பக்கம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியும் அச்சமும் நிறைந்தவர்கள ஆண்டவரை போய் அழைத்துக் கொள்கிறார். அப்போது தான் இந்த உரையாடல் தொடங்குது. உணவு அருந்திய பின் இப்ப பேதுவோடு பேசுகிறார். 3 கேள்வி பதில் தான் அது இருந்து. இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், பேதுரு ஒரு பதில் சொல்கிறார், இயேசு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். சரியா? முதல் கேள்வி என்னன்னா, யாராவது கைதிங்க ஏதாவது வசனம் கேட்கிறாரு ஐயா அப்படி என்ன பண்ண? யாருமே கைய தூக்கல. பிஸ்கெட் பாக்கெட்டு மேல வச்சுட்டு யாரும் பிஸ்கெட் வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவான்? நீங்களே உங்களுக்கு நாளை வந்து எது போயிருந்து தூக்கி போயிடுவோம் இல்லையா? ரைட். இயேசு பேரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்ன பண்ண கேள்வினா
இலக்கணத்தோட கேள்வி என்ன பண்றான்? படிக்கணும். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா கேட்டாரு. நீ இவர்களிலும் என்னிடத்திலே அன்பாய் அதிக அன்பாய் இருக்கிறாயா? அந்த கேள்விக்குள்ள பல கேள்விகள் பொருள் அதிலே மறைந்திருந்தது. பேதுரு இயேசுவிற்கு அன்பாய் இருக்கிறார் என்பது இயேசுவுக்கு தெரியும். பேதுரு உண்மையாகவே ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பது பேதுருக்கு தான் தெரியும். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு மீது நல்லவு கடந்த அன்பு வைத்திருப்பவர் பேதுரு. கேள்வி என்னன்னா, நீ இவர்களிடம் என்னிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்விக்கு எனக்கு செய்தி வேணும். அங்க ஒரு பவர் பாலிடிக்ஸ், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை செய்தவர்கிட்ட அதிகமாய் இருந்தது. இது தொடர்ந்து அந்த உரையாடல்கள் என்பது ஆண்டவர் இயேசு மனிதராக இருந்த போது ஒவ்வொரு முறையும் நடந்துட்டே இருந்தது. யாக்கோபு யோவான் என்ன பண்றாங்க? எங்க 2 பேர்ல ஒருவன் வலது பக்கத்திலும் ஒரு இடது பக்கத்திலும் உட்கார்ந்து கேட்கறாங்க. அப்புறம் அம்மா கேட்கறாங்க, என் பிள்ளைங்க 2 பேர் ஒரு பக்கம், ஒருத்தன் வலது பக்கமும் ஒருத்தன் இடது பக்கமும் இருக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. இது என்ன? அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம். அப்படிப்பட்ட நிலையிலே பேருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அதை கடந்து இயேசு ஒவ்வொரு நிகழ்வு ஒரு சிறப்பான செயல் நடந்தேறும் போது அங்க கொஞ்சம் பேரு முந்திரி கொடுத்தனமா என்ன பண்றாரு? சில விஷயம் பண்ணுவார். இந்த முதன்மையான சீடன் அப்படின்னும் போது நம்ம சொல்றோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தான் சொல்றோம் இல்லையா. நம்ம மாதிரி ஐயாவுக்கு ரைட் ஹேண்ட் தான். ஐயா அப்படியே இருந்தாலும் இந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுவாரு? ரொம்ப வேலையும் தனியா ஆட்டிக்கிட்டே இருப்பார். அவர் தானே சாமி கம்மல் இருந்தாலும் பூசாரி ரொம்ப அமர்களை பண்ணுவார் இல்லையா. இதெல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிற பழமொழி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பேரு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு முந்திரி கொடுத்தாலும் ஒரு செய்தியில கொண்டு வரீங்கன்னா ஒரு விளக்கத்தை சொல்லுவார். நான் சிலுவையிலே அறியப்பட போறேன் ஒன்னு என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் நடக்க கூடாது. அங்க எப்படி நடந்துடும்? நான் இருக்கிறேன் எந்த மீன் இருந்தாலும் பைசாவை தொடர்னா எந்த மீன் தான் தொடரும் அப்படின்னு சொல்லுகின்ற விதமாக அந்த நிகழ்வு இடந்து. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? ரொம்ப என் மேல ரொம்ப இருந்தா நீ நடிக்கலாம் வேண்டாம். நீ என்ன பண்ணுவ? போய் 2 முறை போறதுக்குள்ள என்ன பண்ணுவ? அசால்ட்டா நீ 3 முறை என்னை யாருமே தெரியாது சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி என்ன பண்றாரு? பேசி விட்டு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப அவன் என்ன சொன்னானா, இவர்கள் எல்லாரும் விட்டு போனாலும் நான் உண்மைக்கு போக மாட்டேன். ஆண்டவர் எந்த நிலைமை வந்தாலும் சரி நான் போல் இருப்பேன். அது ஒரு விதமான பதில். அது எனக்கும் அவருக்குமான உறவு. இந்த ட்விஸ்ட் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, ட்விஸ்ட் பண்ணி சொல்றது. அந்த ட்விஸ்ட் தான் என்ன பண்றது? இவர்கள் எல்லாம் போனாலும் நான் உங்களோடு இருப்பேன். அப்ப அதுக்கு அர்த்தம் அதனுடைய பொருள் என்ன? இவர்கள் எப்போனாலும் போயிடுவாங்க, நான் தான் உங்களோடு இருப்பேன். அப்படி சொல்லும் போது மற்றவர்களை ஒரு படி மட்டம் தட்டுவது, ஒரு படி தன்னை விட கீழாக நடத்துவது. இயேசுவின் பார்வையிலே இந்த 12 பேரும் சமம் தான். அதுல ஒருத்தர் சேர்த்து விடான். அவன் தன்னுடைய அக்கிரமத்தினாலே இறந்து போனான். அந்த அளவுக்கு பேர்கள் மோசமானாலே கிடையாது. அன்பு அதிகமாகும் போது சில நேரங்களிலே நமக்குள்ளாக இருக்கின்ற முட்டாள்தனங்களும் அங்கே வெளிப்படும். சரிங்களா? அவ்வளவுதானே தவிர பேர்கள் காட்டி முகத்துக்கு போன அளவுக்கு மோசமான ஒரு ஆளு கிடையாது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவரை தெரியாது சொன்னே தவிர மற்றபடி
இயேசுவை விலக்கிவிட வேண்டும் என்பது உண்மையிலே இன்டென்ஷனலா அவருடைய எண்ணம் கிடையாது அப்படின்றது ஒரு நிலை. இப்ப நம்மளுடைய இதை சொல்லும் போதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வோம்? இந்த கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே வர வேண்டும். பேதர்னா யாரையோ நினைச்சிக்க கூடாது. பேதர் மறுதறிந்தார் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை யாரெல்லாம் மறுதறிந்தார்களோ அவங்களெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி நினைச்சிட்டு இவன் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனான். இதைதான் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம பல பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்போம் இல்லையா? நம்ம கிட்ட ஏதாவது உதவி கேட்கறாங்க கண்டு தெரியாம என்ன பண்றான் போயிடும். அந்த மாதிரிலாம் பல நேரங்களே இருக்கிறது. இந்த இடத்திலே ட்விஸ்ட் பண்ணி ஒரு பதிலை சொல்லுகிறான். இவர்கள் எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் அங்க ஒரு செட்பிச்சார். என்ன சொல்றாரு? இந்த 10 பேருக்கு முன்னால முன்னாடி பெரியவன் காமிச்சு நினைக்கிறத நான் உனக்கு ஒரு சவால் வைக்கிறேன். சேவல் 2 நேரம் பூவதற்கு முன்பு இடைப்பட்ட நேரத்துல நீ 3 முறை என்ன யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. ஒரே அசிங்கமா போச்சு. 10 பேருக்கு முன்னால இப்ப பேருக்கு அசிங்கமா போச்சு. அசிங்கப்பட்ட என்ன பண்ணணும்? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. இல்ல நான் யாரும் இல்ல அப்படின்றத நான் என்ன பண்ணேன்? அவன் ஆண்டருக்கு ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்றதுக்கு பேருக்கு என்ன பண்ணிருக்கணும்? முயற்சி எடுத்துருக்கணும் இல்லையா? இது ஆண்கள் முன்கூட்டியே சொல்லுங்க. நிகழ்வு அதன் பிறகுதான் நடைபெறுகிறது. நாம் ஒரு இடத்திலே வீழ்ந்து போவோம் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிற போது நாம் முன்கூட்டியே என்ன பண்ணோம்? சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சுதாரிப்பு பேருகிட்ட இல்ல. முன்கூட்டியே தன்னை இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கு நீ பயந்துடுவ அப்படின்னு ஆண்கள் நம்மகிட்ட சொல்லும் போது, இல்ல ஆண்டது நீ என்னோடு இருந்தா நான் இதை மேற்கொள்ளுவேன். நீ என்னோடு இருக்கும்போது நான் ஏன் அவனுக்கு போய் பயப்படணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய்யாத நிலையில் தான் வேறு என்ன பெற்றாரு? 3 முறை அவரை நான் அறியேன் என்று சொல்லிவிடுகிறார். அதே விதமான வார்த்தைகள் தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? இவர்களிடம் நீ என்னிடத்தில் அதிக அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றால் அது நேரடியான கேள்வி. அவன் என்ன ட்விஸ்ட் வச்சாலும் அந்த ட்விஸ்ட் அவனுக்கு திரும்ப ஆண்டவர் வைக்கிறார். நீ என்ன சொன்ன? இந்த 10 பேரை நான் அதிக துணிச்சலோட அதிக தெளிவோடு கூட இருப்பேன்னு சொன்ன. இப்ப நான் கேட்கிறேன், இவர்களை விட நீ என்னிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறாயா? 10 பேரும் ஏதோ ஒருத்த காட்டி கொடுத்துட்டான். இவ 11 பேரு, அதுல 11 பேரை இப்ப ஒரு ஆளு, மொத்த 10 பேர் தனியா ஆக்கிடுவான். 10 பேரு அந்த இடத்துல என்ன பண்றாரு? கச்சமணி தோன்றுறாரு. அங்க காட்டி கொடுக்கப்பட்ட உடனே எல்லாரும் ஓடிட்டாரு. ஓடுனதுல 2 பேர் சுத்தி சுத்தி ஒரு இடத்துல எங்கே இருக்கிறான். யார் அங்க இருக்குது? யோவானும் பேதுருமே இருக்கிறாங்க. பேதுரு எப்போ போனாரு? கடைசியா அந்த சேவல் போன பிறகுதான் போயிட்டாரு. ஆனா யோவான் கடைசி வரைக்குமே இருந்தார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிற வரைக்கும் பேதுருவும் அங்கேதான் இருக்கிறார். இருந்த எல்லாவற்றையும் கவனிக்கிறார். இப்பொழுது மறுதளித்து விட்டார், போயிட்டார். இவர் எல்லாரையும் நீ என்னிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறாயா என்று அத்தனை பேர் வச்சுதான் கேட்கிறார். இப்பொழுது என்ன சொல்லியிருந்தார்? ஆம் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் விட நான் உங்களிடத்திலே அதிக அன்பாய் இருக்கிறேன் என்பதை பேதுருவால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? இப்போ பலவீனமா இருக்கிறார். ஆண்டவர் சந்திக்க வருகின்ற போது நம்ம பல நேரத்துல
மற்ற எல்லா விசுவாசிகளை விட பெரிய ஆள நம்மளை காமிச்சுக்கிறோம். நான் யாருக்கு தெரியுமா? நான் ஐயரு. சபைக்கு தான் ஏசுநாதருக்கு ஐயர் வேலை கிடையாது. சரியா? ஏசுநாதருக்கு போய் நம்ம ஐயர் வேலை செய்யணுமா? நான் இந்த சபையில டிசி மெம்பர் தெரியுமா? நான் சர்ச்சு போர்டு மெம்பர் தெரியுமா? இங்க சபையா இருக்குதான் வந்து என்ன பண்ணலாம், பேசலாம். இயேசு முன்பாக எல்லாருமே ஒன்றுதான். இல்லையா? நம்மை பார்த்து ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் விட நீர் அதிகாய் அன்பா இருக்கிற கேட்டார். அதற்கு பதில் சொல்ல நம்ம இடத்துல பதில் இருக்குதா அப்படின்னு தான் நம்ம முன்பாக வைக்கப்படுகிறது கேள்வி. நம்ம எந்த அதிகாரத்தில் வேண்டுமானு இருக்கலாம். நம்ம பேராயரா இருக்கலாம், மாயரா இருக்கலாம், சர்ச்சு போர்டு மெம்பரா இருக்கலாம், பீஸ் மெம்பரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கலாம். எந்த பொறுப்புல இருந்தா சரி, நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி, இவர்களை விட நீ இடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா? எத்தனையோ மக்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். சுகத்திற்காக வந்தார்கள், தேவைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக வந்திருப்பார்கள். இயேசுவுக்காக சிலுவை சுமப்பதற்கு ஒருத்தன் கூட வரல. ஒரு நபர் பின்னால வந்து இருக்க தடிக்கு விழும்போது ஐயோ அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, குடிக்கிறாரு. அப்ப அந்த போல் செயல் என்ன பண்றாரு, பேர் சும்மா இருந்தா நீங்க ரொம்ப பில்டப் பண்றாரு கூட அப்படின்னு நம்ம மேல என்ன பண்றாரு. இப்ப அன்கன்ஷனா ஒரு மனிதன் அங்க வந்து இயேசுவின் சிலுவையை இயேசு தடுமாறி விடுவதை சகித்துக் கொள்ள முடியாமல் ஒரு இருக்கிறான். அதுல ஒரு ஆள் நம்ம சீரர்கள் யாருமே இல்லை. நம்ம இருப்போமா, நாம் இருக்கிறோமா, நான் இருப்பேனா அப்படின்ற கேள்விதான் நாம கேட்கணும். பக்கத்துல உட்காந்து ஆரம்பத்து நீ இருப்பியா, நீ தூங்குவியா அப்படின்னு கேட்கறது நம்ம வேலை கிடையாது. நான் அவனுடைய சிலுவை சுமப்பதற்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு நம்மை நாம் ஒப்புவிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து இவர்கள் எல்லாரையும் விட என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன். எல்லாரையும் நம்ம மேலாண்மையா இருக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்கள நான் செல்வத்தனா இருக்கணும். என் எதிர்த்து வீட்டுக்காரங்கள நான் பெரிய மெத்த படித்தவனா இருக்கணும், உயர்வானவங்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அவர் எல்லாரையும் விட நாம ஆண்டவர்கிட்ட அதிக அன்புடையவராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு எதிராலே அழைக்கப்படுகிறோம். பாடுகள் வரும் வந்து நீங்க வாசி கேட்ட திருமலை பகுதியிலே படித்தோமானால், ஏசாயா எதிர்பார்ப்பினுடைய காலத்திலே இசைக்கிய அரசர் அரசனாக இருக்கும் போது எதிர் நாட்டு அரசன் என்ன பண்றாங்க, போர் தொடுக்க வருகிறான். ஒரு நாட்டு அரசனாக தனியா இல்ல, அப்ப கூட 2 நாட்டு அரசன் சேர்ந்து இருக்கிறான். அப்படி கூடி வந்து யூதா நாட்டை அழிக்க முற்படுகின்ற வேலையிலே தன்னுடைய அரச பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாற்றவில்லை, தன் நாட்டு மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக. ஏன்னா போர் வந்த முதல்ல யார் கொலை செய்யப்படுவாங்க? செஸ் விளையாடுறது இதெல்லாம் கத்துக்கணும். சரியா? சூதாட்டம் விளையாடுவதற்காக இல்லை, அதற்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு போர் முறை அதுல இருக்குது. எடுத்த உடனே ராஜாவை என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது. சரிங்களா? முதல்ல போர் செய்வர்கள், அதுக்கப்புறம் குதிரைப்படை, அதுக்கப்புறம் ராணி படை, அதன் பிறகு விஷம்னு ஒரு கேரக்டர், அதன் பிறகு ராணி. ராணியை தாண்டிதான் ராஜா என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. யாராலுமே ராணியவே நிறுத்த முடியாது. ஏன்னா நீ செஸ் விளையாடி நீ பாத்தீங்கன்னா தெரியும், ராஜாவை விட யாருக்கு தான் பவர் அதிகம், ராணிக்கு தான் பவர் அதிகம். ஏன்? ராஜா ஒரு அடிதான் எடுத்து முடியும். ஆனா ராணி என்ன பண்ணலாம், எந்த பக்கம் வேணாலும் போகலாம். அது போர் என்னன்னா, போர் சூழல் வருகின்ற போது ராஜாவுக்கு இல்லாத அளவுக்கு திறமையை மாற்றுவோடும் ராணி செயல்படுவார்கள். ஒரு ராட்சியம் தாக்கப்படுகிறது என்றால் அதன் பின்னால் இருக்கிறது யாரு? ராணிதான். அது பல பேருக்கு தெரியாது. ராஜா வழிபாடு வரைக்கும் ராணியுடைய மதிப்பு
தெரியாது. ஒரு போர் சேவனுடைய மதிப்பு தெரியாது. இப்படிப்பட்ட சூழலே இங்கே எல்லாருக்கும் போயிருந்தால இங்கே இயேசு என்ன பண்ற ஈஸியா சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி நான் உன் மந்தை மேய்ப்பதற்கு உயிர் கொடுக்கிற அளவுக்கு தயாரா இருக்கணும். எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீருக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்னன்னா, என்னை கொண்டு விடுவான் என்று இல்லை. ஏன்னா அதை கொலை செய்ய முடியாது. மக்களை கடந்து வர வேண்டும். அப்புறம் 4 வீரர்களை கடந்து வரணும். அப்புறம் குதிரை படை, யானை படையெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் அரண்மனையை முற்றுகை போடுதல் என்பது முதல் நாளே செய்துவிட முடியாது. முதல்ல எல்லை புறங்களில் இருக்கின்ற எளிய மக்கள் தான் கொன்று அழிக்கப்படுவார்கள். எல்லாவற்றையும் கடந்து வந்த பிறகுதான் எங்க வருவாங்க, அரண்மனைக்கு வருவாங்க. அந்த எல்லைக்குள்ளே எதிரி நாட்டு ராணுவம் அடியெடுத்து வைக்கின்ற போதே ஒரு ராஜா அழுகிறாருன்னா தன்னுடைய பதவி போயிருந்த தன் மக்கள் அழிந்து போவார்கள் என்கின்ற ஆதங்கம். அதனால்தான் இசைக்கு என்ன பண்றாரு, அழுகிறார். அழுது கொண்டே இறைவாக்கிற்கு இசையா தீர்க்கதரிசிக்கு ஆரம்பிக்கிறார். என்ன நடக்க போகுது, கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கிறார். அப்போது கடவுள் இசையா மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ இவர்களுக்கு அஞ்சாது, அவருடைய ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்படுவதும் கிடையாது என தெரிந்து. இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அடங்கிய ஒரு திருமறை பகுதி. எனக்கு பல நேரங்களில் நான் சொல்லுகிற வாசித்துக் கொள்கிற பகுதி என்ன, இந்த உலகத்தின் அதிகாரங்களை நாம் எதிர்க்கின்ற போது நம்மை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று மற்றவர்களாலே மிரட்டப்படுவோம், அச்சுறுத்தப்படுவோம். நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இப்படிலாம் அரசாங்கத்தை எதிர்த்து எழுதுறீங்க, யாராவது இதுதான் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்பதில் எளிய மக்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்ற, நியாயத்துக்காக போராடணும். இப்ப இந்த இடத்திலே இறைவாக்குகள் வழியாக ஆண்டவர் சொல்கின்ற மிகப்பெரிய வாக்கு தத்துவம், ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுங்க வசனம் சொல்லுது, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும். இங்க எசேக்கியா ராஜா ஆடுகள் சிதறடிக்கப்படும் முன்பாகவே தன் ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த மேய்ப்பனுடைய பொறுப்பை ஒரு அரசனாக கையில் எடுத்து உடனடியாக இறைவாக்கினரை அழைத்து என்ன நடக்க போகுது, கடவுள் நம்மோடு இருக்கிறாரா, நம்மை வெற்றி சேர்க்கப்படுவாரா, நம்ம பலவீனமா இருக்கிறோமே. ஏன்னா 3 நாடுகள் ஒன்றா சேர்ந்து வரோம். ஒரு ராஜா வந்தாலே எதிர்ப்பது என்பது சிரமம். இப்படி எப்பக்கத்தில் நிறுத்திக் கொண்ட போது நாம் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன, இந்த அங்கலாய்ப்போடு ஆண்டவத்தில் தன்னை ஒப்புவிக்கிற போது கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனுடைய ரத்தம் இங்கே சிந்தப்படுவது இல்லை. அவனை அவன் நாட்டிலே கொண்டு போய் அங்கே அவர்களுக்குள்ளாகவே கலத்தை கடுமைத்து அவனை கொண்டு போடுவேன். நீ ஒன்றை குறித்து கவலைப்படாத என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற போது நமக்கு அதிலிருந்து சொல்லப்படுகிற செய்தி என்ன, நம்முடைய கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை குறித்த கரிசனை நமக்கு இருக்கிறதா என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. திரைப்பட காட்சியில பார்க்கணும், வில்லனுக்கு ஹீரோக்கு வித்தியாசம் தெரியுமா? ஹீரோ எப்பவுமே அடித்தட்டு மக்களின் சார்பில் இருந்து நியாயத்தை பேசுகிறோம். வில்லன் தன்னிடத்தில் இருக்கின்ற உடல் அந்த என்ன சொல்லுவோம், ஒரு கேங்கில இருந்தா தன்னுடைய அதிகாரத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் அனுப்புவான். எல்லாரும் செத்துட்டு பிறகுதான் இவரு போவார். ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான், தன்னிடத்துல இருக்கின்ற கிராமத்திலே ஒரே ஒரு 4 வீரர் கூட பாதிக்கப்படக்கூடாது, அதற்கு முன்பாகவே எதிரியை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைப்பதுதான் இல்லையா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கே மிக சிறப்பான ஒரு ஹீரோ. ஏன்னா நாம் எல்லாரும் நிற்கும்படியான தம்முடைய உயிரை கொடுத்தார். அவருடைய ஹீரோயிசத்தை உள்வாங்கி இருக்கிற நாம் ரசித்தா போதாது, அதை உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும்.
என்னுடைய அந்த தலைமைக்கு நான் என்ன பண்ண உங்களுக்கு கொடுத்தேன். பண்ணப்ப சொன்னேன், எனக்கு அப்புறம் நீங்க தான் இந்த இயக்கத்தை நடத்தணும் சொல்லி கொடுத்த, நீங்க என்ன பண்ணாத ஆசிரியர் வாங்கிட்டு என்று சொல்லி பேதர் இந்த இடத்துல என்ன பண்றாரு, உணர்த்துகிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயார், நீ என்னிடத்திலே அன்பு கூறுவது உண்மையானால் இந்த மக்களை வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களை மீட்புக்கு நேராக வழிநடத்தி கடவுளுடைய அரசிலே அனைவரும் பங்கேற்க செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் அதிகாரம் விரட்டி கொண்டே இருக்கும். இந்த உலகத்தின் மனிதர்களும் தங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று சொல்லி விக்கிரக ஆராதனைக்கு நேராக, சிலை வழிபாட்டிற்கு நேராக பணத்திற்கும் பதவிக்கும் ஆசையை காண்பித்து உங்களை திசை திருப்புவார்கள். ஆனால் இந்த உலகத்தின் அதிகாரத்துக்கு அஞ்சாமல், இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு அடிபணியாமல் எல்லாவற்றையும் கடந்து வந்து நீர் எனக்கு சீடனாகவும் இதை திருச்சபைக்கும் இந்த மாபெரும் மீட்பு இயக்கத்திற்கும் தலைவனாக இருந்து இதை வழிநடத்தணும். இதற்காக உங்களுடைய உயிரையே கொடுக்க வேண்டியது வரும். இப்ப சொல்லு, ஒரு இறப்பை கண்ணால பார்த்திருக்கிற, உன் தலைவர் இறந்து போனத கண்ணால பார்த்திருக்கிற. இப்ப சொல்லு, நீ முன்னால வந்து இறந்து போயிட்ட, இப்பொழுதாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற போது பேதுரு சற்றும் யோசிக்காமல் ஆண்டவருக்கு பின்னால் வந்தார். ஒரு கேள்வி கேட்டதாக யோவான் செய்தியிலே எழுதியிருந்தோம். நம்ம 2 பேர் வந்து வெளியா வந்துருக்கிறான் அப்படின்னு யோவானை பார்த்து கேட்பார். இப்ப ஆண்டவரை சொல்லுவார், நான் வருமானமும் இவன் இருக்க வேண்டுமானால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னை பின்பற்றுவ, நீ அடுத்த பிசினஸ்ல தலையிடாத, உனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய வேலையை செய். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, நீயே வந்து இப்போ விசுவாசத்திலே வீட்டு போய் கிடக்கிறாய். இப்பொழுது நீ உன்னை நலப்படுத்திக் கொண்டு விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிற அல்லது விசுவாசத்துக்குள்ளே வராதவர்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்து என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே பேர்களை அழைக்கிறார். எனக்கு அருமையானது, நம்முடைய ஊழியத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் ஆசைகள் கிறிஸ்தவுக்கு எதிரான திசையிலே நம்மை இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும், உலகத்தை பின்பற்றுகிறோமா ஆண்டுகளை பின்பற்றுகிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி உலகத்தை நாம் வெற்றி கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு ஆண்டவருக்கு பின்பாக நடந்து வருகின்ற, ஆண்டவரை பின்பற்றி வருகின்ற, ஆண்டவருடைய முகத்தை நம்மே சுமந்து கொள்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாழும் நான்கு இணைப்பாளர் தருவே. என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவனவன் தன் தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின்பாக வரக்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அவர் ஒரு மீட்பு இயக்கத்தை உருவாக்கி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்பை பெற்றுக் கொண்டவர்கள் நாம் மற்றவரை மீட்புக்குள்ளாக வழிநடத்துகின்ற மெய்ப்பர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு மெய்ப்பு பணியை கொடுத்து, மெய்ப்பர் என்கின்ற அதிகாரத்தை கொடுத்து, ஆயர் என்ற அதிகாரத்தை கொடுத்து, ஆசிரியர் என்ற அதிகாரத்தை கொடுத்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான விடுதலை பணியை செய்வதற்கு நம்மை அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு நமக்கு முன்பாக வருகிறார், நமக்கு ஆற்றல் அளிக்கிறார், நமக்கு புதுபலம் தருகிறார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு அவருடைய வழியை நடந்து நம்முடைய சிலுவையை சுமந்து மீட்புக்கான பொறுப்பை சுமந்து அனைவரையும் மீட்டுக் கொள்வதற்கு ஒப்படைப்புள்ள பணியாளர்களாக ஆண்டவரை பின்பற்றி வர இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்படி செய்கிற போது கடவுளுடைய ஆற்றலும் அருளும் பேரலும் நம்மிடம், நம்முடைய திருப்பணிகளிலும், நம்முடைய உலக பிரகாரமான அனைத்து செயல்பாடுகளிலும் அவருடைய ஆற்றிலிருந்து நம்மை வழிநடத்தி காத்துள்ளோம். இந்த சிந்தனையோடு நம்மை நாம் ஆணத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆழ்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. அவருடைய கண்களை மூடி ஆண்டவரோடு வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்கள் ஊற்றாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே,
உலகத்தின் பாவங்களுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி வைத்து பாதுகாத்து எங்களை இம்மட்டும் ஆசீர்வித்து வழிநடத்தி வருகிற உடைய அளவற்ற அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், நாங்கள் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை, அன்பு என்பதை அறிந்திராத மக்கள் மீது அன்பு செலுத்தி அதன் வழியாக கிறிஸ்துவின் அன்பு இன்னது என்பதை நாங்கள் விளங்கு செய்து கடவுளாகி உமக்கு துதியையும் மாற்றுமையும் கொண்டு வருகிற மக்களாக இருக்கும்படித்து ஆழ்மன்றைகளுக்கு உங்களுடைய ஆவியான வழியாக உதவி செய்கிறார்கள். இப்போது எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். அன்பிலே நாங்கள் தேவத்தின் நிச்சயங்களை பலப்படுத்தியிருந்தோம். எந்த நிலையிலும் நாங்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகின்ற மக்களாக இராமல் கிறிஸ்துவின் சீடர்களாய் பின்பற்றி வந்து இந்த மீட்பு இயக்கத்தை உலகம் முழுவதும் நிறுவிட எங்களை உங்களுடைய சிலுவையின் பணியாளர்களாக பணியாற்ற செய்தருகிறார்கள். எல்லாவற்றும் திட்டத்துக்கு ஒப்புவிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பையை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாய் தந்தையமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு மகரான நித்திய உடன்படிக்கிற உருவமைக்கிறோம் வாழ்த்துகிறோம். இன்னும் எங்கள் நல்லாக்காரர்கள் வழியிருக்கிறோம். நீடித்து நிலைத்திருந்து வேண்டி காப்புருவாங்க. ஆமென்.